எங்களை ஜாதி கட்சின்னு திரும்ப திரும்ப எங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள சுருக்கி அது வந்து இருட்டடிக்கப்பட்டது. இல்லை, அவங்க பேச்சு ஈர்க்கப்படுதா? ஒரு பாமக மேலே ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க, அதை அப்படியே திசையெல்லாம் மாற்றி அந்த இது கட்டமைப்பை உடைச்சிருக்காங்களா? ஏன்னா சினிமாவில் நடிக்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடியும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. கொள்கை விளக்க குறிப்பு வந்து லேட்டாக தான் வருது, ஒரு 15 நிமிஷம் தான். ஸோ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து அப்பாவை காணோம், மாமனாரை கேளு, அப்பாவை கேளு, மாமியாரை கேளு, இது ஃபுல்லாக. ஏன்னா சபாநாயகர் வேற நீங்கள் கட் பண்ணுங்க, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் முடியுங்க அப்படின்னு அவர். இப்போ சபாநாயகர்களே துணை சபாநாயகருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு டக்குன்னு மோதல் வந்துட போது அப்படின்னு நாங்கள் ஏற்படுத்திய அந்த தாகம் வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சிருக்காங்க. பாமக ஒர்க் பண்ண ஜான் ஆரோக்கியம் தான் இப்போ அவங்க தாவிகாக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சமூக தளத்தில் உங்களோட பயணித்த விசிகா வந்து இப்போ அமைச்சரவையில் இருக்காங்க. அப்போ நீங்களும் ஒரு அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம் இல்லை? அதான் சொல்ல, நான் என் கோடிட்டு காமிச்சது கூட அதான். 2 சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு விருப்பப்படும் போது நம்மளால ஏன் முடியாது? இதில் நம்ம பாமக உள்ள இழுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பது எனக்கு தெரியல. அதை பற்றிலாம் ஜோசியக்காரர் ஏதாவது சொன்னாங்களா? தாவேகாவின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியம் தான் இந்த முயற்சி ஈடுபட்டு இருக்காரு. அப்படி சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் பாமக இளைஞரணி தலைவரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரான திரு கணேஷ்குமார் சார். வணக்கம் சார். சார், சட்டமன்றத்தில் 2011 நீங்கள் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. இப்போ 2026 இருக்கீங்க. நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸாக சார் பார்க்குறீங்க இப்போ இருக்கிற சட்டமன்றத்தை? 2011 நான் முள்ள வரும்போது எனக்கு புதுசுனா எல்லாருக்குமே முதல் தடவை புதுசு தான். எனக்கு என்னென்னா, என்னோட 26 வயசில் நான் முதல்ல உள்ள வரேன். ஸோ 26 வயசில் உள்ளே வரும்போது எல்லாமே ஒரு பிரமிப்பாக புதுசாக இருந்தது. அப்போ மிகப்பெரிய ஆளுமைகளாகனா 2 பேருமே இருந்தாங்க. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கலைஞரும் இருந்தார் அப்போது. ஸோ அந்த அவையினும் போது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பு மிக்க ஒரு அவையாக இருந்தது. ஆனால் அந்த அவைக்கும் இந்த அவைக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் உண்மையிலே வந்து இந்த அவையை வந்து எவ்வளோ ஜனநாயகத்தோட, ஏன்னா ஜனநாயகத்தோடு பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுடைய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் கருத்து அதிகமாக சொல்லுவாங்க, ஆட்சி மேலே இருக்கின்ற குறைகளை அதிகமாக சொல்லுவாங்க. அந்த குறைகள் எதெல்லாம் ஏற்கத்தக்கவையாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு நிவர்த்தி செய்வது தான் ஆளுங்கட்சியினுடைய கடமை. இல்லை ஒரு குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா இது குற்றச்சாட்டு இல்லைன்னு பதில் சொல்கிறது ஆளுங்கட்சியினுடைய வேலை. அப்படி ஒரு ஜனநாயகத்தை வந்து அந்த 2011 காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கப்படுது, அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு கம்மியாக தான் இருக்கும், எதிர்கட்சிகளுக்கு தான் அதிகமாக இருக்கணும். அதுதான் மரபுகளே சொல்லும், விதிகளே சொல்லக்கூடிய விஷயங்கள். அதன்படி இந்த சட்டமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு உச்சமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ எல்லாருமே இப்போ 2026 சட்டமன்றத்தை எல்லாருமே லைவாக ஃபுல்லாக ஒரு 8 hours 9 hours வந்து ஃபுல்லாக லைவ் பார்க்குறாங்க. அதுவும் முடியாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே எல்லா ஜென்ரேஷனுமே பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப நாளாக பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா 2011 சட்டமன்ற உறுப்பினராக போகும்போது அந்த சட்டமன்றத்தினுடைய மானிய கோரிக்கைன்னு ஒரு நாள் வரும், அதில் நான் பேசியிருக்கேன். நான் பேசும்போதே வந்து வாக்களித்த ஒவ்வொரு மக்களுக்கும் என்னுடைய செயல்பாடுகளை தெரிந்துக்கிற உரிமை இருக்குது. ஸோ அப்போ அந்த உரிமை என்பது அவங்க லைவில் போனால் தான் தெரியும். நீங்கள் அவை குறிப்பில் இது பண்ணுறீங்கன்னா, பல முறை நாங்கள் போராடிய பிறகு கொஷின் அவர் மட்டும் லைவில் அடுத்த சட்டமன்றத்தை 2016 பீரியடில் கொஷின் அவர் மட்டும் கொண்டு வந்தாங்க, கேள்வி நேரம் மட்டும். ஏன்னா அதற்கு பிறகு தான் விவாதங்கள் ஆரம்பிக்கும் போது தான் இந்த காரசார விவாதங்கள் எல்லாம் போகும். கொஷின் அவர் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்து முழு நேரம் லைவ் கொண்டு வந்திருக்கிறாங்க, வரவேற்கத்தக்க விஷயம் தான். இன்றைக்கி இந்த லைவ் வந்து இந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேருவதற்கு 2 காரணம். ஒன்று, நம்முடைய முதலமைச்சர். ஏன்னா அவரை என்ன பண்ணுறாரு, ஒரு ஆட்சி மாற்றம். 60 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்கு, என்ன இவங்க செய்ய போகிறாங்கன்னு பார்க்குற ஆர்வம் ஒன்று. 2வது, சட்டமன்ற நிகழ்வுகள் நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. இது ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சார், சட்டமன்றத்தில் பாமகவோட முக்கியத்துவம் வந்து இப்போ கடந்த இந்த சட்டமன்ற கூடியதுல பாமகவோட பேச்சு அடி எல்லா எதிர்கட்சியும் சொல்கிறாங்க, ஆளுங்கட்சியும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல 2006 ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் இல்லை, பாமக தான் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்றாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு பாமக தான் முன்மொழிஞ்சாங்க, அவங்களோட இதெல்லாம் பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. பாமகவோட முக்கியத்துவம் இந்த சட்டமன்றத்தில் எப்படி சார் இருக்குது? இல்லை, எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இருட்டடிக்கப்பட்டது.
கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா எங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு கொண்டு போய் சேரலை. நாங்கள் தொடர்ச்சியாக தான் சொல்லிட்டு வரோம். அதனுடைய விளைவு தான் எங்களை ஜாதி கட்சின்னு திரும்ப திரும்ப எங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே சுருக்கி எங்களுடைய செயல்பாடுகள் கொண்டு போகுது. இன்றைக்கி பேசுவதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நாங்கள் எல்லாருக்குமான போராட்டத்தை தான் முன்னெடுக்கிறோம். இஸ்லாமியர்கள் விஷயம் நேற்று பேசும்போது நான் அதனால தான் பதிவு பண்ணேன். இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்களாக இருந்த கூட பழனி பாபா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூடவே பயணித்தார். ஏன்னா கோவை குண்டுவெடிப்பு நடத்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்டது. எந்த கட்சி தலைவரும் வாயத்தர்கள். கோயம்புத்தூரில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ் போட்டு அதுக்குள்ளே வேறு யாரும் நுழையக்கூடாதுன்னு ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிச்சாங்க. அன்றைக்கி ஆளெல்லாம் அனுப்பி போராடல மருத்துவர் ஐயா அவர்கள். நேரடியாக அவரே களத்திற்கு சென்று நான் போவேன், அந்த பேரிகேட்ஸ் குறுக்க இருந்ததுன்னா எடுத்து தூக்கி போட்டு போவேன், இதுக்கு என்னை கைது பண்ணி சிறை வைக்கிறீங்கன்னா நான் சிறைக்கு போகிறதுக்கும் தயார்னு சொல்லிட்டு போய் அந்த பேரிகேட்ஸை எடுத்து போட்டு பப்ளிக் ஆக்சஸ் உண்டாக்குனார். ஒரு சம்பவம் நடந்து விட்டது. விசாரணை செய்து யார் குற்றவாளியை கைது செய்ய வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நீங்கள் ஒரு குற்றவாளிகளை போல இது நடத்துவது முறையல்ல அப்படின்னு சொல்லி போராடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதோட இதுதான். அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வேண்டும், அதான் சமூக நீதியினுடைய ஒரு கோட்பாடுன்னு சொல்லி அனைத்து தலைவர்களையும் ஒன்றாக இணைத்து கலைஞர்கிட்ட போராடி கலைஞர் 2 பேருக்கும் கொடுத்ததில் கிறிஸ்தவர்கள் மட்டும் எங்களுக்கு அது வேண்டாம், ஏன்னா நாங்கள் இதோட அதிகமாகவே நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர்கள் அந்த இடஒதுக்கீடை ஏற்காத காரணத்தினால அந்த கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரப்ப முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் நடைமுறையில் இன்று வரை இருந்து கொண்டு இருக்கிறது. இதுலேயே பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு இருக்கும். எந்த ஒரு இடஒதுக்கீடு போராட்டமாக இருந்தாலும் சமூக நீதிக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்களிப்பு இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி தான் விவசாயிகளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்களிப்பு இல்லாமல் இருக்காது. நாங்கள் தொடர்ச்சியான மக்களுக்கான தேவையான விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறோம். எங்களை ஒரு குறுகிய வட்டத்தில் குறுக்கி எங்களுடைய செயல்பாடுகளை இது வரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி சட்டமன்றம் லைவில் போகுது, எங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் விழிப்புணர்வு ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்திற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் சௌமியா அன்புமணி அவங்க கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற விதம் மக்களை கவர்ந்திருக்கிறது. அதனால் எங்கள் கட்சியின் மீது பார்வைப்பட்டு இருக்கிறது. அப்போ எங்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் இன்னும் வேகமாக மக்களிடம் போய் சேருகிறது. இதுதான் இதனுடைய வெளிப்பாடு. ஸோ இதற்கு முன்னாடியே நீங்கள் 18 எம்எல்ஏக்கள் இருந்தீங்க, 20 எம்எல்ஏக்கு மேலெல்லாம் இருந்தீங்க. அப்போ அந்த கவனம் வராது. இப்போ 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் வெற்றி பெற்று வந்திருக்கீங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த முக்கியத்துவம் வருதா சார்? இல்லை அவங்க பேச்சு ஈர்க்கப்படுதா? ஒரு பாமக மேலே ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க, அதை அப்படியே திசையெல்லாம் மாற்றி அந்த கட்டமைப்பை உடைச்சிருக்காங்களா? உண்மை. ஏன்னா அவங்க பேசக்கூடிய விஷயம் என்பது மனசுல இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சினிமாவில் நடிக்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு இது முன்னாடியும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. அவங்க எடுத்து வைக்கிறாங்க ஒரு உணர்வு என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் அவங்க அதில் உழைச்சிருக்காங்க. இப்போ நீர் மேலாண்மை அப்படின்னா பசுமை தாயகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய காலநிலை மாற்றங்கள் குறித்த பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் ஐநாவிற்கு சென்று இது குறித்த கருத்துக்களை முன்னெடுத்து அதற்காக நீண்ட நெடிய ஒரு வேலைகள் இதற்கு பின்னாடி இருக்குது. அது அவையில் வரும்பொழுது அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம், அந்த கஷ்டம், அந்த வலி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. விவசாயிகளை பற்றி பேசுகிறாங்கன்னா இது சும்மா பேசுறதில்ல, அது அந்த இடத்துல வருது அப்படின்னும் பொழுது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அவருடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைக்கும்போது அது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருது. அப்படி சேரக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி மக்களால் வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்கப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, கட்சி மீது இருக்கான பார்வை மாறுகிறது. கட்சியை உற்று நோக்க பார்த்துருக்கிறார்கள். கட்சியை உற்று நோக்கும்போது இவர்களுடைய செயல்பாடு எந்தளவு இருக்கிறது என்பதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மீண்டும் ஒரு உச்சக்கட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அடையும். சார், சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் பேச்சாலும் சரி, உங்கள் பேச்சும் சரி, குறிப்பாக எல்லா பத்திரிகைகளும் பாராட்டுறாங்க. பாமக குறிப்பாக அவங்க முக்கியமாக விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த டேட்டாவும் எடுத்துக்கூட எத்தனை பேர் கொண்ட டீம் சார் இருக்காங்க உங்ககிட்ட? ஏன்னா எல்லாருமே அதை கேள்வி எழுப்புறாங்க. இப்போ திசை திருப்பாமல் அவங்க கொண்டு வந்த கண்டென்ட் மட்டும் பேசிடுறாங்க. பாமக முக்கியமாக மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை பேசக்கூடிய கண்டென்ட் எழுதி கொடுக்குற எத்தனை பேர் டீம் சார் இருக்கு? அப்படி இல்லை, இது உண்மையிலே ஒரு கூட்டு முயற்சி தான். எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுத்தவரை ஒருத்தரும் நாளைக்கு பேச போகிறாங்களா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட்ஸை கொடுப்பாரு. அவர் சார்ந்த ஒரு 4-5 பேர் இருப்போம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசிக்கிட்டு இந்த விஷயத்தை பேசலாம், அந்த விஷயத்தை பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு பசுமை தாயகத்தினுடைய செயலாளர் இருப்பார், எங்களுடைய ஊடக பேரவை செயலாளர் இருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் அன்றைக்கி முதல் நாள் நைட்டு இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். கொள்கை விளக்க குறிப்பு லேட்டாக தான் வருது. இதற்கு முன்னாடி பட்ஜெட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இதை சார்ந்து ஒரு கொள்கை விளக்கு முக்கிய விஷயம். ஏன்னா கொடுக்கப்படுறதுன்னு என்பது ஒரு 15 நிமிஷம் தான். ஸோ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் அப்பாவை காணோம், மாமனாரை கேளு, உங்கள் அப்பாவை கேளு, உங்கள் மாமியாரை கேளு, இந்த பேச்செல்லாம் இல்லாமல்
மக்கள் சார்ந்த என்ன விஷயம், எங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு நிதிநிலை அறிக்கை எப்பவுமே நாங்கள் போடுவோம், தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம். இப்போ எங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்க காட்டிப்போங்க. எங்கள் கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்களும் தவறு செய்யலாம், எங்களுடைய தலைவர் அதான் சொல்லுவார், ஏன்பா நம்ம சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம கருத்தை எடுத்து வச்சுருங்க. கருத்து வச்சிங்கன்னா அவங்க பதில் சொல்லட்டும். அவங்க பதில் ஏற்கக்கூடியதாக இருந்தால் நம்ம ஏற்றுப்போம். அப்படி பதில் ஏற்கக்கூடியது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏற்றுப்பாங்க. அப்போ நம்ம கருத்தை நீங்கள் பதிவு வைக்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம நேரம் எடுக்கணுமோன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இப்போ எனக்கு நான் பேசுகிறேன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், மரியாதைக்குரிய எம்எல்ஏ சிவகுமார் எம்எல்ஏ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதுக்கு பிறகு நாளைக்கு பேசுகிறோன்னா முதல் நாள் நைட்டு நாங்கள் ஒரு டிஸ்கஷன் வைப்போம். எங்களுடைய தலைவர் அவர் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எல்லாருக்கிட்டையும் இப்போ சட்டமன்றத்தும் பேசுவார். முதல் நாள் எல்லாருக்கிட்டையும் அவர் பேசுவார், பேசி அதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் அவர் டீப் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னா இத்தனை நாள் அவர் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், மருத்துவர் சின்னையாக இருக்கட்டும், கலந்து பேசி ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையோட தன்மை என்ன, ஆழம் என்ற அது இறங்கி அதுக்கு பிறகு தான் மக்களிடம் கொண்டு போய் வைத்து அந்த பிரச்சனையை கையில் எடுப்பார். ஸோ அப்போ அவருடைய கருத்துக்களும் நமக்கு உள்ளே வரும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கான டேட்டாஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் அவைலபிள் தான் எல்லாருக்குமே. இப்போ நான் பண்ணுறோன்னு இல்லை, எல்லாருமே பண்ணலாம். இன்றைக்கி வந்து காலம் மாறி விட்டது, வெப்சைட்டில் இருக்க டேட்டாஸ் அந்தந்த துறையில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை உட்காந்து பேசும்போது இதில் இருக்குது, அதில் இருக்குன்னு எங்களுக்கு டேட்டா கிடைக்காது. இல்லை, அதான் குறிப்பாக இந்த டேட்டாவோட பேச சௌமியா அன்புமணி பாமக போன்றவங்க வந்து கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு தான் இந்த சட்டமன்றக்குள்ள எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கொடுக்குற நேரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறோம், எப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற விஷயம் தான் எங்களுடைய கூட்டு முயற்சி தான். எங்களுக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல இன்புட் கொடுப்பார். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவர்கிட்ட பேசுனா, இப்போ எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் சௌமியா அன்புமணி பேசுகிறாங்க அப்படின்னா கூட எங்களுடைய தலைவரிடம் வந்து பெறப்படுகின்ற அந்த தகவல் தான் டேட்டா தான். அது அவங்களே சொல்லுவாங்க அதை. ஸோ அப்படி வரக்கூடிய விஷயம் தான். ஸோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் அமைச்சர் கீர்த்தனை நீங்கள் அக்கான்னு சொன்னது வந்து எல்லாரும் கவனம். அதே மாதிரி பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவங்க அண்ணின்னு சொன்னது, இது வந்து ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு ஒரு இதாக ஃபைட்டாக வேணாம், ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அது என்ன இது நினைப்பு இல்லை, நீங்கள் வீட்டில் இப்போ பேசுகிற மாதிரி தோணியில் நான் பொதுவாகவே பேசக்கூடிய ஒரு வழக்காடு மொழி தான். நான் இப்போ இவர் இருக்கார், அமைச்சர்கள் முன்னாடி ராஜ்மோகன் இருக்கார், அவர் கூட அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது ஒரு இயல்பான என்னுடைய ஒரு நடைமுறை. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில வார்த்தைகளை தவிர்க்கணும்னு முயற்சி பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரும் புலவரோ தமிழில் ஒரு இது சார்ந்த அளவெல்லாம் கிடையாது. நானும் பிறந்ததுலேருந்து ஆங்கில வழி கல்வியில் படித்தவன் தான். நானும் இங்கிலீஷ் மீடியம் தான் ஃபுல்லாக நான் படித்தேன். அது பூரா எனக்கு தமிழ்ன்றது ஒரு சப்ஜெக்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை நான் கற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில வார்த்தைகளை குறைப்பதற்கான வழியை வந்து நாங்கள் வந்து மேற்கொள்கிறோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே மேடம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கலாம். அப்புறம் தான் நான் வெளியில் வந்த பிறகு தான் யோசித்தேன். அது எனக்கு வந்து தமிழில் பேசணும் அப்படின்னும் போது எனக்கு சரியான வார்த்தை அந்த நேரத்தில் வரல ஃபுல்லாக. ஏன்னா சபாநாயகர் வேற, நீங்கள் கட் பண்ணுங்க, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் முடியுங்க அப்படின்னு அவர். இப்போ சபாநாயகர்களே துணை சபாநாயகருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு டக்குன்னு மோதல் வந்துட போது அப்படின்னு லைவ்ல பார்க்குற எல்லாத்துமே இல்லை, மோதல் போக்குன்றது எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா என் கருத்துக்களை நான் வைக்கிறேன். நாங்கள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவில் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க, திமுகவில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 3 மானிய கோரிக்கை 3 துறை 4 துறையெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ 3 துறை 4 துறை எடுக்கும்பொழுது அவங்க ஆளுக்கு ஒரு துறை பேசினாலே அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான், அதுவும் வாரம் பூரா எல்லா துறையிலாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லா மானிய கோரிக்கையிலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி தான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்குள்ளே ஒரே ஆள் 15 நிமிஷத்தில் 3 மானிய கோரிக்கையும் சேர்த்து 3 டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து எங்களோட விஷயங்களை நாங்கள் சொல்லணும். அப்போ எங்களுக்கு உண்மையிலேயே நேரம் வந்து போதாது. அந்த 15 நிமிஷம்ன்றது போதாது. அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. எனக்கு எவ்வளோ நான் அவர்கிட்ட பேசி நேரத்தை வாங்கி மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை நான் பார்க்குறேன். அதில் அவரும் புதுசு தான், அவர் ஒன்றும் இதில்லை. நான் எப்படி முதல்ல 2011 புதுசாக போயிருந்தோனோ அந்த மாதிரி தான் அவரும் புதுசு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவர் கொள்கை விளக்க குறிப்பெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம், அதையே நீங்கள் மறுபடியும் படிக்கிறீங்க. கொள்கை விளக்க குறிப்பு வச்சு தான் நம்ம பேச முடியும். அவர் அறிஞ்சு சொல்லலை, வேணும்னு சொல்லலை. சரி, என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாரு. அந்த வழக்கில் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வேறு டக்குன்னு எழுந்துச்சாங்களா, இவங்க எழுந்துச்சாங்க, நீ முடினா நான் இன்னும் 2 துறை பேசணும். ஒரு துறையை நான் கனிம வளத்துறையே முடிக்காமல் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் தொழில்துறை பேசணும், நான் தொழில்துறைக்கு பிறகு ஐடி செக்டர் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வரணும்.
இதை முடிக்கிறதுக்குள்ள அண்ணி நீ சீக்கிரம் முடினோடனே நான் எப்போவுமே அவங்களாண்டி தான் அண்ணி இருங்க இன்னும் இவ்வளோ வரைக்கும் எப்படி முடிக்க முடியும்னு கேட்டேன். அந்த நேரத்தில் இவங்க வேறு எழுந்திரிச்சாங்களா, நான் பேசி முடிச்சிடுறேங்க நீங்கள் அப்புறம், ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது. அமைச்சர்கள் சபார்டினேட்ஸ், அவங்களுக்கு டைமோ லிமிட்டோலாம் கிடையாது. அவங்க பதில் எவ்வளோ நேரம் ஒன்றும் சொல்லலாம், 1 மணி நேரம் சொல்லலாம், 1.5 மணி நேரம் கூட அவங்க பதில் சொல்லலாம். அதனால் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அது ஒரு என்னை பொறுத்தவரை எப்படின்னா என் ரோவே சொல்லுவாங்க, நாங்கள் ஏதாவது கொஞ்சம் பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் எப்போவுமே இருப்போம். அதான் சார் பக்கத்தில் இருக்க மாரிமு சாரோட நீ ஃபன்னாக பேசிக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வந்தாச்சு, உட்காந்துக்கிட்டு ஒரே விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுல என்ன இருக்கும், ஆக்கப்பூர்வமாக பேசினா பரவாயில்ல. ஒரு சில உறுப்பினர்கள் பேசும்போது வெறும் பாராட்டு மழையாக இருக்கும். அதான் சூப்பர் சிங்கரை பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சி தரப்புல. இந்த எப்படி சார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உட்காந்துருக்கீங்க தாப்புல, இப்போ டிவியில் பார்க்குற எங்களுக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிறப்ப ஃபுல்லாக உங்களை எல்லாத்தையும் பார்ப்பீங்க, அது அப்படி தான் இருக்கா சார்? இங்கிட்ட இருந்து ஒருத்தவங்க மேலே சண்டைக்கு அடிக்க வராங்கன்றாங்க, திமுக தரப்புலேருந்து ஆளுங்கட்சி அப்படின்றாங்க, இங்கிட்ட சூப்பர் சிங்கர்ன்றாங்க. அடிக்க வரதெல்லாம் இல்லை, அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அது கடந்த காலங்களில் எவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை சார் இப்போ லைவாக வரப்போ எல்லாத்துக்கும் போகுதில்ல சார், பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நீங்கள் அதனால தான் டிபேட்டே வைக்கிறீங்க. இல்லைன்னா அதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் இன்னும் இதோட 2 மடங்களாக நடந்திருக்கு. நீங்கள் நம்ம பார்க்காதான் சபாநாயகர் சேர்லேயே போய் உட்காந்த வரலாறுலாம் பார்த்துட்ருக்குறோம். நம்ம சபாநாயகர் இழுத்துட்டு அந்த சேரை நவுத்திட்டு அங்கே போய் உட்காந்த வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நடக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நடக்கிறத பொறுத்த வரைக்கும் கம்மி தான். பாட்டு பாடுறதுன்னு கொடுத்தா போட அதிமுக ஆட்சியில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது கூட தான் நிறைய பேர் பாட்டு பாடியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடுவாங்க, கவிதையாக பேசுவாங்க, கதை சொல்லிலாம் அமைச்சரான வரலாறுலாம் இருக்குது. ஸோ அது இப்போ அவங்களுடைய விருப்பம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். எங்களை பொறுத்தவரை எங்கள் வேலையை நாங்கள் சரியாக செய்கிறோம். மக்கள் என்றைக்கு எங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி எங்களுடைய எழுச்சி இருக்கும், அவ்வளோதானே பொறுத்து. சார் 2031 பாமக ஆட்சின்னு அன்புமணி அவர்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த இது நோக்க போய்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிறோம் சரி, சௌமியா அன்புமணிலாம் அவங்க பேசுகிறது முதற்கொண்டு எல்லாருமே கவனம் பெறுது. 30 ஆண்டு கால பாமக இது இருக்குது, கட்சி ஆரம்பிச்சு இப்போ 3 வருஷம் ஆட்சி தாவேக்க அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பாமக ஒன்றும் அந்த ஆட்சி கட்டலுக்கு போக முடியாது, என்ன காரணம் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நான் தான் முதலே சொன்னேன் இல்லையா, எங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடக்கி எங்களுடைய செயல்பாடுகள் வெளியில் போகாமல் இருந்துச்சு. 2016 ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு முதல் குரலாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் முன் வச்சோம். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு வச்சோம். எங்களுடைய பிரச்சாரங்கள் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் எங்களுக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகி வெற்றியாக கன்வெர்ட் ஆகலை. வெற்றியாக கன்வெர்ட் ஆகாததுக்கு காரணம் எங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி வச்சு மக்கள் பார்த்தது தான். அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, நாங்கள் ஏற்படுத்திய அந்த தாகம் இன்றைக்கி மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சுருக்கிறார். மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. 60 ஆண்டு காலம் திமுக அதிமுக பாமக ஒர்க் பண்ண ஜான் ஆரோக்கியம் தான் இப்போ அவங்க தாவிகாக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இருக்கலாம் மேபி. ஆனால் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா பொதுவாகவே பொதுமக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. சரி, இப்போ இந்த 2014 நீங்கள் முயற்சி செஞ்சீங்க, அதையே 2021 நிற்க முடியல? அந்த இதில் பல்வேறு காரணங்கள் இருக்கு இல்லையா. வெற்றி வாய்ப்பு எதனால் இழந்தோம், நாங்கள் எங்களை சுய பரிசோதனை பண்ணுறோம். சுய பரிசோதனை பண்ணும்போது இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய அதிகாரத்துக்கு உள்ளாட்சியிலையோ அதெல்லாம் வரக்கூடிய அடுத்த தேர்தலை எப்படி நம்ம சந்திச்சா உள்ளாட்சியிலலாம் நம்ம அதிகாரம் பெற முடியும். அப்போ நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிற சூழ்நிலை இருக்குது. அப்போ கூட்டணி வலுவோடு தான் நம்ம இருக்கணும். திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே கிடையாது, தேர்தலே சந்திச்சது கிடையாது. அப்போ மற்ற அணிகள் எல்லாம் கூட்டணியோடு நிற்கும் பொழுது எம்எல்ஏ முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன, உள்ளாட்சி வரும், உள்ளாட்சிக்காவது நம்ம சரியாக இருக்கணும். அப்படியே அடுத்த கட்டம் போகும்போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தது. அதிமுக எங்களை அணுகினார்கள். ஏன்னா அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது. அதற்கு எங்களுடைய துணை தேவைப்பட்டது. எங்களை அணுகிய பொழுது எங்களுக்கு அது ஒரு சரி ரைட்டு, இன்றைக்கி காலகட்டத்திற்கு சூழ்நிலைக்கு நம்மளை அணுகுறாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதுதான் சொல்கிறோம். கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பண்ணுவோம். இப்போ 2006 இப்போ சட்டமன்றத்தில் மரியாதைக்குறையான நேரு அண்ணன் சொல்லும் போது காங்கிரஸ் உண்மையிலேயே வற்புறுத்தினாங்க. காங்கிரஸ் திமுகவை நிர்பந்திச்சாங்க, எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோன்னு. அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் நிர்பந்திச்ச கட்சி காங்கிரஸ். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள், நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம், நீங்கள் செய்கின்ற தவறை நாங்கள் எதிர்ப்போம், ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி முதல் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதே ஆட்சி காலத்தில் தான் இப்போ மாதிரி துணை நகரம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி ஆட்சியில் கூட்டணியில் இருக்கிறோம். துணை நகரம் திட்டம் கொண்டு வந்தபோது விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து, திருப்பூரூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்களை அழித்து துணை நகரம் அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முதல் ஆளாக எதிர்ப்பு தெரிவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். களத்தில் இறங்கி போராடி அந்த திட்டத்தை கைவிட வச்சார். அதே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அவங்களுக்கு எம்எல்சி கொண்டு வந்தாங்க. மேல் சபை கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவு வேணும் போது ரைட்டு, எல்லா மாநிலத்திலும் இருக்குது, இது ஒரு நான் வரவேற்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு ஆதரவு கொடுத்தோம். வரவேற்க வேண்டிய விஷயத்தை வரவேற்போம், எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்ப்போம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். ஸோ அந்த பயணத்தில் தான் போயிட்டு இருக்கீங்களா பாமக?
நாங்கள் எதில் மாற்றம் இல்லையே, நான் தான் சொல்கிறேன் இல்லையா. இல்லை, இப்போ எங்களுடைய 2006 உங்களுக்கு ஒரு அமைச்சர் வர வேண்டியது அது வேணான்னு நீங்கள் எதிர்த்தீங்க. இப்போ சமூக தளத்தில் உங்களோட பயணித்த விசிகா வந்து இப்போ அமைச்சரவையில் இருக்காங்க. அப்போ நீங்களும் ஒரு அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம் இல்லை? காலம் சூழ்நிலை தான் மாறும். விசிகா அமைச்சராக இருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் உண்மையிலே. ஏன்னா உண்மையிலேயே சொல்லணும்னா விசிகா முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்ததுன்ற பேச்செல்லாம் வந்தது. அதுதான் நான் கூட என்னோட பொதுக்குள்ள கோடிட்டு பயணித்தவர்கள் அதான் சொல்ல நான் என் கோடிட்டு காமிச்சது கூட அதான். 2 சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு விருப்பப்படும் போது நம்மளால் ஏன் முடியாது, நமக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கான வல்லமை இருக்குது. என் கட்சி பொதுக்குழு நான் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன்னா வருங்காலங்களில் நிச்சயமாக இதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபை தான், தொங்கு சட்டமன்றம் தான் வரும். ஏன்னா இன்றைக்கி இருமுனை போட்டியை தாண்டி மும்முனை போட்டின்ற அளவுக்கு வந்துருச்சு. 3 கட்சிகள் மேஜர் ஓட் ஷேரை பிரிக்கிறாங்க. அப்போ கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ நம்ம ஒரு கணிசமான இப்போ தேவகவுடா எடுத்திங்கன்னா அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்துடல. எப்போவுமே இல்லை 20-28 சீட்டு 20 வச்சுட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்படி வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நமக்கு இருக்கக்கூடாது? அப்போ நம்ம அதை எட்டணும் அப்படின்னா கூட நம்மளுடைய உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் முனிவர் சௌமியா அன்புமணி அவர்கள். ஏன்னா ஒரு கருத்துக்களையும் ஒரு விமன் வாய்ஸில் ஒரு பவரோடு போய் பேசும்பொழுது அது எல்லா மக்களுக்கும் சென்றடையுது. அப்போ ஏன் நம்ம முயற்சி செய்யக்கூடாது? நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டால் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. சார், இப்போ இந்த சட்டமன்றத்திலே அமைச்சராக பாமகவும் தாவேகவும் இணைய போகிறாங்க அப்படின்னு பேச்சு அடிப்படுதா சார்? அது ஜோசியம் தான் கேட்கணும். இல்லை, இடதுசாரிகள் வந்து வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலை நம்ம பாமக உள்ள இழுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. எனக்கு தெரியல அதை பற்றிலாம். ஜோசியக்காரர் ஏதாவது சொன்னாங்களா? தாவேக்காவின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியம் தான் இந்த முயற்சி ஈடுபட்டு இருக்காரு அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி அது என்ன யூகத்தில் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதுலாம் கிடையாது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தெளிவாக இருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஆதரிக்க வேண்டிய விஷயத்தை ஆதரிக்கிறோம். இப்போ டெட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க, நடைமுறைப்படுத்துங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக கொண்டு வரீங்க, நாங்கள் எதிர்க்கிறோம். நீட்டுக்கு எதிராக கொண்டு வரீங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாநில காவேரி பிரச்சனை கொண்டு வரீங்களா, நாங்கள் ஆதரிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையோ, மும்மொழி கொள்கை முடியாது, என்னால் பாட்டை தமிழ்தாய் வாழ்த்தை வந்து முதல்ல தான் பாடணும்னு தீர்மானம் கொண்டு வரீங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம். ஸோ வரவேற்க வேண்டிய விஷயத்தை வரவேற்போம், ஆதரிக்க வேண்டிய விஷயத்தை ஆதரிப்போம், எதிர்க்கின்ற விஷயத்தை எதிர்ப்போம். நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் இதுதான் பண்ணுவோம், இன்றைக்கா இருந்தாலும் இதுதான். நாங்கள் இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றும் ஆதரிச்சு இல்லையே. நேற்று கனிமவள சட்டமன்றத்தில் அதான் உங்களுக்கும் அமைச்சர் வன்னியரசவர்களுக்கும் ஒரு காரசாரமாக ஒரு நடந்துச்சு. இல்லை, அது காரசாரம் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க. அதுதான் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து ஒரு எதிரியாகவோ ஒரு இதுவாகலாம் பார்க்கல. அவங்க தான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு அந்த கட்சி இந்த கட்சி இவங்க இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்லாம் அவங்க தான் தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. நீங்கள் எங்களை எடுத்து பாருங்கள். கடந்த காலங்களில் நாங்கள் எங்களோட கூட்டத்தில் கூட நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேச மாட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தான் எங்களை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுமே தவிர நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை, வளர்ச்சிக்கான அரசியலை எங்களுடைய இப்போ பயணம் மேற்கொண்டார். எந்த இடத்துல விசிகாவை பற்றி பேசியிருக்கிறார்? இல்லை, கடந்த காலங்களில் நாங்கள் எங்கள் பொது மேடையில் கூட நாங்கள் வந்து விசிகாவை பற்றிலாம் நாங்கள் பேசலை. நீங்கள் தான் ஒரு மேடையிலையும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக என்னன்னு தெரியல. நாங்கள் டீலிமிட்டேஷன் பில்லில் இருக்கிற சாதகங்களையும் பாதங்களையும் பேசுகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும், எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் பில்லில் ஒரு சில கிரே ஏரியாஸ் இருக்குது. அதற்கான பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்தணும். நீங்கள் இந்த டிசம்பருக்குள்ளே டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீலிமிட்டேஷன் பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக 50% சேர்த்து கொடுத்து அதை விமனுக்கு கொடுக்கும்போது தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ 1000 சொல்லலாம். அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, எம்பிகளோட வேலை இதுதான், எம்பிகள் இந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை? இப்போ ஏன் கார் கொடுக்குறீங்க? நான் கேட்கலாம்ல. எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் மக்கள். அப்போ நீங்கள் ஒரு இடத்துலையும் போய் கேட்கும்போது நாங்கள் எங்கள் எம்பியை பார்த்ததில்லை, எம்எல்ஏ பார்த்ததில்லைன்னா காரணம் என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறைஞ்சபட்சம் 350 கிராமத்துலேருந்து 500 கிராமங்களை உள்ளடக்கக்கூடியது. 6 சட்டமன்ற உறுப்பினர்னு பார்த்தீங்கன்னா 1800 கிராமத்துலேருந்து 3000 கிராமம் வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இதையெல்லாம் ஒரு தடவை நீங்கள் சுற்றி வரணும்னா கூட 5 வருஷம் முடிஞ்சிடும். அவங்களுடைய குறைகளை கேட்டு தீர்த்து வைக்கணும்னா பாதி நாள் சட்டமன்றத்துக்கு வரணும், பாதி நாள் நாடாளுமன்றத்துக்கு போகணும், அவங்களுடைய சொந்த வேலைகள் இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் 3000 கிராமத்தை பார்த்துட்டு வரணும்னா 5 வருஷம் முடிஞ்சிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது குறைங்க. நிர்வாக வசதிக்காக தானே மாவட்டத்தை பிரிக்கிறீங்க, ஒன்றியத்தை பிரிக்கிறீங்க, தாலுக்காவை பிரிக்கிறீங்க, உங்கள் கட்சி மாவட்ட செயலாளரை பிரிக்கிறீங்க. இதெல்லாம் பிரிக்கும் பொழுது ஒரு தொகுதி என்பதை, ஏன்னா மக்கள் பிரதிநிதி, நீங்கள் அதை குறிப்பிட்டிருந்தீங்க, நீர்வளத்துறை அமைச்சரே கையெழுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்,
அனைத்து கட்சி கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் தான் கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கலன்னு சொல்லுங்கள், ஆதாரம் இருக்குது. எல்லாரும் எடுத்த ஸ்டாண்டுங்க அது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஸ்டாண்ட். என்ன சொல்ல இல்லை, காங்கிரஸுக்காக தான் அந்த முடிவை மாற்றுறாங்க. உண்மை அதுதான், வேற என்ன இருக்குது? காங்கிரஸ் திமுகவை எதனா பண்ணி பார்க்கணும், அவங்க நிலைப்பாடை பார்க்கணும், அதுக்காக அவையோட நேரத்தை வீணாக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த பிரச்சனைக்கும் காரணமே காங்கிரஸ் தானே. எந்த பிரச்சனையில் காங்கிரஸில் சொல்லுங்கள்? நீட்டு காங்கிரஸால் தானே வந்துச்சு. நேற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார், கச்சத்தீவை தாரவாத்தது யார்? காங்கிரஸ். சொல்லுங்கள். தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்கும். அப்போ ஏன் நீங்கள் காங்கிரஸும் ஒன்று தான், பிஜேபியும் ஒன்று தான். காங்கிரஸோட வெளியுறவு கொள்கையை தானே பிஜேபி கடைபிடிக்குது. நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஒன்று தான், பிஜேபியும் ஒன்று தான். காங்கிரஸ் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் வரலாற்றில் இது வரைக்கும் எந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரும் கொண்டு வர முடியாத அளவிற்கான நிதி ஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் ஒரு அங்கம் தான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், ஆஷா திட்டம். ஒரு கிராமத்திற்கும் சுகாதார வசதி போய் சேரணும் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய திட்டத்தை தீட்டி எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொடுக்குறோம். 3 சர்வதேச விருதுகளை இந்த நாட்டிற்காக பெற்றுக் கொடுத்தார் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இதெல்லாம் எங்களுடைய சாதனைகள். இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்க வேண்டியது. அவர் பேசுகிறார், அவர் பேர் என்ன, மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சி தலைவர். ஏதாவது சும்மா அவர் ஆரம்பத்தில் பேசும்போது நாங்கள் கூட ஏதோ சீரியஸாக தான் நினச்சோம். ஆனால் கடைசியாக சொன்னார் பாருங்க, எங்கள் தலைவர் வரும்போதே தண்ணியை கொண்டு வந்துட்டாருன்னு. இப்போ தண்ணி வரல, கூட்டு வர சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி நேற்று ஆர்டர் போட்டிருக்கிறாங்க 9000 கனஅடி தண்ணி வரணும்னு, கொடுக்க மாட்டாங்க கர்நாடகா. ஒரு வாட்டி வந்துட்டு போக சொல்லுங்களேன் தண்ணியோட. அப்போ தான் சரி, ஒரு பேச்செல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். சரி, இந்த 100 நாள் தாவே காட்சியை நீங்கள் மாற்றமாக பார்க்குறீங்களா? திமுக அதிமுக இல்லை பார்த்துருப்பீங்க, ரூலிங்கில் பார்த்துருப்பீங்க. அதாவது அவை நடவடிக்கைகளை வைத்து பார்ப்பது என்பதை தாண்டி அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இருக்குது. உண்மையிலே அவங்க வந்து ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. உண்மைதானே. இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் கொடுக்குறீங்க, டிடிசிபியில் போகுது அப்படின்னா 4 நாள் கிளியரன்ஸ் ஆகி வருது. உண்மையிலே அதாவது ஊழலை மொத்தமாக ஒழிச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை, முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியை நம்ம பாராட்டணும். நம்ம வந்து குறை சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் வரவேற்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றாங்க. இப்போ மத்திய அரசு ஏமாத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சோ அதே வேலையை இன்றைக்கி பிஜேபி பண்ணுது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சாதியை கிளாஸிஃபை பண்ணாமல் நீங்கள் எப்படி உங்களுக்கு அக்யூரேட் டேட்டா எடுக்கும்? 2011 இதை தான் காங்கிரஸ் பண்ணுச்சு. ஏன் வெளியிடலை அப்படின்னு கேட்டபோது 20 லட்சம் பிழைகள் இருக்குதுன்னாங்க. இப்போ அதே 20 லட்சம் பிழைகள் இதுலேயும் வரும். இப்போ மத்திய அரசாங்கம் என்பது இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான மாற்று தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக ஸ்டேட்டுன்னும் போது நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுங்கள். எத்தனை சமுதாயங்கள் இருக்குதுன்னு கிளாஸிஃபை பண்ணி அதை காலமாக வச்சு அதில் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட் சர்வே கிடைக்கும். ஸோ அதை நாங்கள் செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கிறோம். சேவை பெறும் உரிமை சட்டம் பல மாநிலங்களில் இருக்குது. அந்த இப்போ போய் நான் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன், 15 நாளில் எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைச்சாகணும். கிடைக்கலன்னா என் உரிமை, இட்ஸ் அ ரைட் ஃபார் மீ. நீங்கள் பாட்டு என் சாதி சர்டிஃபிகேட்டை வாங்கி தாசில்தார் ஆஃபீஸில் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்னு வச்சுட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. நான் போய் ஒரு சிட்டா கொடுக்குறேன், ஒரு அடங்கல் கொடுக்குறேன், ஒரு பட்டா மாறுதல் கொடுக்குறேன். எல்லாம் எனக்கு 15 நாளில் எனக்கு பதில் சொல்லணும். எனக்கு நான் வந்து எம்எல்ஏவாக சொல்லலை, சாதாரண ஒரு குடிமகனாக எனக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை எனக்கு பெற்றுத்தருவதை உத்தரவாதம் செய்வது தான் இந்த ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், சேவை பெறும் உரிமை சட்டம். அது கொண்டு வாங்க இவ்வளோ நாள் கேட்டுறேன், கொண்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவை நடவடிக்கைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் தாவேகம் பண்ணுது. சார், நீங்கள் பாமக இளைஞரணி தலைவராக இருக்கீங்க. பாமகவில் ஒரு மோதல் ஒரு பிரச்சனைன்றது அந்த போஸ்டிங்காக தான் நடந்துச்சு. இப்போ நீங்கள் இளைஞரணி தலைவர், அந்த பாமகவில் என்ன வளர்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன போக்கில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இருந்த பொறுப்பு அது பிரச்சனை வந்து பொறுப்புக்காகன்றதை தாண்டி உங்களுக்கு தெரியும், அது ஒரு அப்பா மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது தீர்ந்துரும்னு நாங்கள் பல நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம். தீர விடாமல் கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவர்களுடைய சுயரூபம்லாம் வெளியில் வந்ததனுடைய விளைவு தான் அப்பா மகனும் மறுபடியும் ஒன்றாக இணைந்து இன்றைக்கி எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது. கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞரணி மட்டும் இல்லை, பொதுவாகவே மறுகட்டமைப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மறுகட்டமைப்பு மிக விரைவில் வந்து கட்சி உள்ள வந்து நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு எழுச்சியோடு இந்த கட்சி நடைபெறும். சார், 2009 நீங்கள் இதே கூட்டணி தான் பயணிக்க வருது இருக்கா, இல்லை கூட்டணி? எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோங்க. எங்களை தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் கூட்டணி முடிப்போம். கொள்கை ரீதியான கூட்டணின்னு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. இப்போ கேட்கணுன்னா அதான் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, திமுக கூட்டணி ஏன் உடைஞ்சிது? அமைச்சர் பதவிக்காக உடைஞ்சிது. கொள்கையில் என்ன மாறுபட்டாங்க? திமுக ஏதாவது கொள்கையில் விலகிட்டாங்களா?
இத்தனை நாள் அந்த கூட்டணியில் இருந்ததை சொல்கிறேன். அவங்க ஆரம்பத்துலேருந்து கொள்கையில் விலகினாங்க, விலகலை. அப்புறம் இந்த கூட்டணி கொஞ்ச நாள் நாங்கள் தான் ஸ்டெபனான கூட்டணி, இது கொள்கை ரீதியான கூட்டணி, அந்த கூட்டணி இந்த கூட்டணிலாம் பேசினாங்கல்ல. அந்த கூட்டணியில் நிலைப்பாடுலேருந்து எதை மாறிட்டாங்க திமுக? ஏன் கூட்டணி உடைஞ்சுது? கொள்கை கூட்டணியே ஒன்று இல்லைன்றீங்களா? எப்பவுமே கிடையாதுன்றேன். நீங்கள் அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்லக்கூடிய விஷயம். கொள்கை கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஏன் வேறு வேறு கட்சி இருக்கணும்? என் கட்சிக்கான கொள்கை வேறு, அதனால தான் நான் வேறு கட்சி. இப்போ எனக்கும் தீகாக்கும் ஒரே கொள்கை இருந்தால் நான் தீகா கூட தானே இருக்கணும். நாங்கள் வந்து சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறோம், எங்களுடைய கொள்கை தலைவராக பெரியார் அறிவிக்கிறோம். அதனால் பெரியார் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லை, பெரியாருடைய சமூக நீதி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். சோஷியலிஸ்ட் காரல் மார்க்ஸை வச்சுருக்கிறோம். காரல் மார்க்ஸை வச்சுருக்கும் பொழுது நாங்கள் கேபிட்டலிசம் இல்லை, அந்த தாராளமயமாக்குதல் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் மக்கள் சேவை பெறுகின்ற ஒரு துறையாக இருக்கணும், அது எல்லாம் பொதுமக்களுடைய பங்களிப்போடு இருக்கணும்னு கொண்டு வரக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் தொழிலாளர் நலன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனால் எங்களுடைய கொள்கை தலைவராக காரல் மார்க்ஸ் வைக்கிறோம். அம்பேத்கர் அவர்களை நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவராக, ஏன்னா அனைவரும் சமம், உனக்கானதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கானதெல்லாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், இதற்கு இடையில் யார் வந்தாலும் அவர்களை எதிர்ப்போம். இதுதான் எங்களுடைய ஒரு கொள்கை. அது அம்பேத்கருடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இவ்வளோ தான் இது இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரே நாளில் எல்லாம் மாறிடுமா? அப்போ நீங்கள் அதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா? காலப்போக்கில் எல்லா விஷயங்களும் மாறி 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 தான் வரும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு நாங்கள் என்ன செய்யலை? நீங்கள் இதை செய்யலைன்னு சொல்லுங்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான அனைத்து உரிமைக்கும் நாங்கள் தான் போராடி இருக்கிறோம். நாங்கள் தான் கூட நின்று இருக்கிறோம். அவங்க படிப்புலையும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் முன்னேற வேணும். இன்றைக்கி கூட நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கும்போது அனைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அவர்களுடைய இடஒதுக்கீடு போதாமல் இருக்குது, 21% உயர்த்தி கொடுங்கன்னு தான் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாருக்குமான விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுடைய கொள்கை தலைவர் வைக்கிறோம். கொள்கை ரீதியான கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி, வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிற பாமக விசிக இணைந்து பயணிக்க எப்படி சார் இருக்கும் வருங்காலத்தில்? எங்களுக்கு 2016 பயணித்தீங்க, உங்கள் இது கூட பிரச்சனை, நீங்கள் 3 பேர் பாமகலேருந்து வெற்றி பெற்று வந்தீங்க. அவர் காடுவெட்டி குரு அவர்கள், நீங்கள், அப்புறம் அணைக்கட்டு, இப்படி 3 பேர் வந்தீங்க. நீங்களே சொல்லியிருந்தாங்க திருமாவளவன் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க வெற்றிக்கு போகிறேன்னு. இப்படி இந்த ரெண்டு கட்சியுமே ஒரு மோதலாக இருக்கிறது, ஒரு இணைந்து போகணும், அது வட மாவட்டத்துக்கு வந்து ஒரு இதாக இருக்குமா? எங்களை பொறுத்தவரை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எந்த மோதலும் இல்லை. நாங்கள் இஷ்யூ பேஸில் யாராக இருந்தாலும் தான் எதிர்ப்போம். நாங்கள் ஒரு இஷ்யூ பேஸில் நாங்கள் யாராக இருந்தாலும் தான் எதிர்ப்போம். இப்போ தாவேக்காவை டீலிமிட்டேஷன் பில்லை நாங்கள் எதிர்க்கிறோம் தானே. அப்போ என்ன அர்த்தம்? அதிமுகவை நாங்கள் எதிர்க்கலையா? அதிமுகவை டீலிமிட்டேஷன் மற்ற விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் தானே. இப்போ திமுக எடுங்க, திமுகவை ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்த்து தானே இருக்கிறோம். அப்போ இஷ்யூ பேஸில் மக்கள் நலனுக்கு எதிராக யார் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை கடுமையாக நாங்கள் எதிர்க்க தான் செய்வோம். ஆற்று மணலை நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எதிர்க்க தான் செய்வோம். இப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ பேஸில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளே இருக்கோம். எங்களுக்கு திமுக எப்படி, அதிமுக எப்படி ஒரு கட்சி, அந்த மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சி. இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் அவர்களுடைய அரசியல் பயணம் மேம்பேற வேண்டும் என்று, மெருகேற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் மருத்துவர் ஐயா. தென் மாநிலத்தில் இருந்தவரை வட மாவட்டத்திற்கு அழைச்சி வந்தவர் யார்? எங்களுடைய மேடைகளில் தானே அதிகப்படியாக மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் ஏற்படுத்தும் போது அதற்கு தலைவராக ஐயா தான் இருக்கணும் போது, நான் எப்பவும் எந்த தலைவராலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து ஒருங்கிணைப்பாளராகவோ நிறுவனராகவோ நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே திருமாவளவன் அவர்களை தானே முன்னிறுத்தினார். அப்போது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மோதலும் இல்லை. அவர்களுடைய அரசியலுக்கு வேண்டுமானால் அவர்கள் எங்களை பயன்படுத்திக்கலாம் ஒரு இடத்துலையும். எங்களை பொறுத்தவரை திமுக, அதிமுக போன்ற அதுவும் ஒரு கட்சி, அவ்வளோதான். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பற்றி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.